அரேஞ்ச் மேரேஜ்னா தான் சாந்தி முகூர்த்தங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளேயே போற மாதிரியும், லவ் மேரேஜ் பண்றவங்க அப்படிங்கும்போது சாந்தி முகூர்த்தம் அந்த கான்செப்டுக்கே இல்லாம லவ் பண்ணும்போதே அதுக்கான சாந்தி முகூர்த்தத்தை அவங்களே பண்ணிக்கிற மாதிரி களி முத்தி போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த முத்தல் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடிய விஷயமாவே இருக்காது. காமத்தை பேஸ் பண்ணி ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி போகாம அவங்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எனக்கு இப்ப நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் எனக்கு டைம் பார்க்காம இருந்தாச்சு. அப்ப இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறப்புக்கு அது ஒரு தடையா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் முதல் இரவுன்னு சொன்னாங்க முதல்ல இல்லைங்களா? இது முதல் பகல்னு சொல்லியிருக்கலாம். இந்த 4 to 6 இருக்கும்போது இந்த சாந்தி முகூர்த்தம் பண்ணிக்கலாம், இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து ட்ரெண்டிங். என்னடா இப்படி பேசுறாங்க இவங்க, இவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த சாந்தி முகூர்த்தம், சாந்தி அப்படிங்கிறது அமைதி, ஒரு சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இந்த ராகு சுக்கிரன் உங்களுக்கு வந்து அதி வலுவா இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தை நம்ம காம ஜாதகம் நம்ம இப்ப ஜென்ரலா இப்ப நீங்க சொன்னீங்க சுக்கிரனுடைய பார்வை அதிகமா இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த காமம் ஆகட்டும் ஈர்ப்பாகட்டும் அதிகமாக இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா 2K கிட்ஸுக்கும் சுக்கிரனுடைய பார்வை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. சுக்கிரனோட பார்வைகள் ஜாஸ்தி இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பார்வைகள் ஜாஸ்தி இருக்கும்போது ஈஸியா பெண்களை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். தமிழர்களுடைய பாரம்பரியத்துல தொன்று தொட்டே கூட இருக்கிற ஒரு விஷயம் தான் ஜோதிடம். நம்ம இன்னைக்கு 23ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. உண்மையாவே ஜோதிடரை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை கணிக்க முடியுமா, அவர்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. பல பேர் மத்தியில இது பொய்யா மட்டுமே ஒரு மூட நம்பிக்கை மட்டுமாவே பார்க்கப்படுது. இது உண்மையா பொய்யான்னு கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜோதிட நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் கனிமொழி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க. பொதுவா ஆண்களுக்கு மத்தியில எல்லா ஆண்களுக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திருமணம். திருமணத்துக்கு அவ்வளவு எதிர்பார்ப்புனா கிடையாது, சாந்தி முகூர்த்தத்துக்கு தான். ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல வந்து பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் கணிக்கிற போல இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரம் கணிக்கிறது, அது எப்படி வந்து ஜாதகத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரத்தை கணிக்கிறது? நிஜமா சொல்ல போனா முந்தின காலத்துல எல்லாம் வந்து திருமணம் இப்ப டேட் கேட்க வராங்க இல்லைங்களா, பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம அந்த நாளை குறிச்சு நாங்களே சாந்தி முகூர்த்த டைமையும் குறிச்சு கொடுத்துடுவோம். இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, பெரியவங்களும் சாந்தி முகூர்த்தத்துக்கான டைமிங் கேட்கறது கிடையாது. திருமணத்துக்கு பார்த்து டேட் பார்க்க வரவங்களே அதை பத்தி எதுவும் கேட்கறது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெரிய கேப் விட்டுடுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா தான் சாந்தி முகூர்த்தங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளேயே போற மாதிரியும், லவ் மேரேஜ் பண்றவங்க அப்படிங்கும்போது சாந்தி முகூர்த்தம் அந்த கான்செப்டுக்கே இல்லாம லவ் பண்ணும்போதே அதுக்கான சாந்தி முகூர்த்தத்தை அவங்களே பண்ணிக்கிற மாதிரி நிறைய கிளையன்ஸாவே வராங்க, கேட்குறாங்க வந்து இந்த மாதிரி ஆயாச்சு எனக்கு இப்படி இப்ப நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் எனக்கு டைம் பார்க்காம இருந்தாச்சு. அப்ப இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறப்புக்கு அது ஒரு தடையா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதனால குழந்தை வந்து தடைப்படுதான்னு கேட்குறாங்க. அப்ப சரியான நேரத்துல உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நேரத்துல வந்து அவங்களுக்கான இன்டர்கோர்ஸ் இல்லை அப்படின்னா குழந்தைகள் வாய்ப்புகள் டிலே ஆகுதாங்கிற கேள்விகள் கூட கேட்கறாங்க. ரைட்டுங்களா? அந்த காலத்துல இது ஏன் இந்த சாந்தி முகூர்த்தம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இது ஏன் இரவு நேரத்துல மட்டும் இருந்துச்சு? ஏன்னா சாந்தி முகூர்த்தம்னாலே அதை ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம சொல்றோம், நைட்டு தான் வைக்கிறோம். என்ன கான்செப்ட்ல நைட்டுங்கிறது மட்டும் இந்த கான்செப்ட் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா உங்களுக்கு சூரியன் சந்திரனை வச்சுதாங்க இந்த கான்செப்ட் வருது. ரைட்டுங்களா? ஏன் அதை முதல் வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க? முகூர்த்தம் அப்படிங்கும்போது 2 விஷயங்கள் கூடுதான் முகூர்த்தம் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? 2 அமைப்புகள், 2 நேரங்கள், 2 இனம் சேர்றதாகட்டும், ஒரு 2 கூட்ட ஆட்கள் வந்து ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது அது பேர் முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சாந்தி முகூர்த்தம், சாந்தி அப்படிங்கிறது அமைதி. ரைட்டுங்களா? ஒரு சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்டு வரதான் இந்த சாந்தி முகூர்த்தம் நம்ம வச்சோம். அப்ப கல்யாணத்தப்போ என்னன்னா சந்திரன் கிட்ட இருந்தான், சந்திரன் தான் மனோகாரகன். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசைகளை கொண்டு வரக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். ரைட்டுங்களா?
இந்த சந்திரன் எப்போ அதி வலுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல. இது எல்லாத்துக்குமே தெரியும், நிலா வந்து சாயந்தரத்துக்கு மேலதான் வரும்னு தெரியும். அப்ப இந்த ஈவினிங்க்கு மேல அந்த முகூர்த்தத்தை நம்ம செட் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த டைம்ல நம்மளுக்கு மனம் குஷியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா சுரக்கும். ஸோ அந்த டைம்ல வச்சிருந்தது. இப்போ இந்த இந்த கம்ப்ளீட்டா இந்த ஸ்டைலே மாறிடுச்சுங்க. ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல முன்னாடியே பழகிக்கிறாங்க, முன்னாடியே இந்த இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கர்மாவா அவங்க உடல்ல சேருது. இது எல்லாத்துக்குமே தெரியணும். முதல்ல இந்த கான்செப்ட் என்னடா இப்படி பேசுறாங்க இவங்க, இவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்க அப்படிங்கிறது. எல்லாரும் என்னன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்றாங்க, தப்பு பண்றாங்க. அந்த வேலைகள் செய்யக்கூடாது. ஒரு காதல் நீங்க பண்ணும்போது அது கட்டாயமா திருமணத்துக்கு முடியுங்க அந்த ஒரு எண்ணத்துலதான் காதல் அப்படிங்கறத நம்ம பண்றோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அது வந்து இப்போ இந்த பிரேக்கப்பும் அந்த டெர்மினாலஜி ஜாஸ்தி கொண்டு வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப், அதுக்கு ஒரு பார்ட்டி, செகண்ட் லவ் பிரேக்கப் அப்படி ஒரு பார்ட்டின்ட்டு. இது என்னன்னா இப்போ நமக்கு இந்த சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியறது கிடையாது, ரொம்ப சோஷியலைஸ் ஆயாச்சு ரைட்டுங்களா. ஆனால் இது வந்து மிகப்பெரிய கர்மா ரைட்டுங்களா. இது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இது எல்லா பக்கம் நம்மளுக்கு எங்க பாதிப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜெனட்டிக் கர்மாவா அது மாறுது ரைட்டுங்களா. இது எல்லாமே டிஎன்ஏ ப்ராசஸ்ல வரனால இது ஒரு ஈஸி விஷயமா அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. நீங்க விரும்புறீங்களா, அதை திருமணம் பண்ணுமா? இப்ப வந்து ஒரு பெண்ணோட சாபங்கள் இப்ப நிறைய ஜாதகத்தை நீங்க பாக்குறோம். இது வந்து பெண் சாபம் இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து ஜோதிடர்கள் சொல்லுவானாங்க ரைட்டுங்களா. எதுல இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது வருது, நீங்க இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு ஆசைகளை காமிச்சு இப்ப அந்த இடத்துலயும் என்னன்னா சண்டை போடுவாங்க. அப்ப வந்து ஆண்களை எந்த பெண்களுமே ஏமாத்துறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண் சாபம் அப்படிங்கிறதும் இருக்கு ஜாதகத்துல ரைட்டுங்களா. பெண்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீக்கர் செக்ஷன்னால வந்து பெண்கள் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ரைட்டுங்களா. விமன் வந்து எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் ஆண் சாபம் அப்படிங்கிறது இருக்கு, பெண் சாபம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. யாரும் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கக்கூடிய டைம்ல உங்களோட இன்டர் கோர்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு கர்மா பரவதில்லை. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா, பேட் கர்மாஸ் வந்து உங்களோட டிஎன்ஏல வரது கிடையாது. இதுதான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சொல்லுது. இந்த ஜோதிட நூல்கள்ல நான் வேணா உங்களோட இந்த கண்டென்ட் போடும்போது கீழே நான் வந்து டேக் பண்ணிடுறேன் அந்த லிங்கையும். ஏன்னா பழைய காலத்துல நூல்கள் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை யாரும் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நம்ம சொல்லி கொடுக்கல. நம்ம இன்னும் ராமாயணம் மகாபாரதம் கதைகள் சொல்றவே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் சொல்றது கிடையாது. அப்ப கட்டாயம் சாந்தி முகூர்த்த டைம்ல நீங்க பார்த்து பண்ணக்கூடிய அந்த இன்டர் கோர்ஸ் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்குது அப்படிங்கிறத விட நல்ல குழந்தைகளை கொடுக்கும் ரைட்டுங்களா. ஏன்னா ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு ஒரு தாய் தந்தை பார்க்கறத விட ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. அதுல நீங்க இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தத்தை தவிர்த்து வேற ஒரு டைம்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்ல முன்னாடியே முன்கூட்டி வந்து நீங்க சொல்லும் பொழுதே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து காதல், அதுக்கடுத்து திருமணம், அதுக்கடுத்தது வந்து முதல் இரவுன்றதை கடந்து காதல் முதல் பகலே நிறைய பேர் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க. இது வந்து என்னன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கர்மாவா அவங்களோட இந்த கர்மா இஸ் பூமராங் சொல்ற மாதிரி அது ஜெனட்டிக்காவே குழந்தைங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது ரைட்டுங்களா. இது வந்து மூல நூட்கள்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எல்லாம் அதுல பார்க்கும்போது நூல்கள்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் சாந்தி முகூர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் கட்டாயம் முதல் இரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம விதிகள் ஆகட்டும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு திருமணமோ நம்ம ஒரு சாந்தி முகூர்த்தமோ செய்யறதுக்கு முடியாது. அப்ப அந்த ஒரு ஏஜ் வரணும் இல்லைங்களா. அந்த வயதை கடந்து வரும்போது ஒரு 25 வயசோ 27 வயசோ திருமண வயசுகள்ல அந்த தாண்டி வரக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ஆகட்டும், அந்த ஒரு ஹாப்பினஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஹாப்பி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதை அந்த ஹாப்பி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹார்மோனல் டைம் பீரியட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாகவே அந்த 23 வயசுல இருந்து 27 வயசு தான் அந்த ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் அந்த டைம்ல வருது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது ஒரு கர்மாவே பாதிக்குது. அதுக்கப்புறம் இந்த கேள்விகள் வரும், நான் வந்து காதலால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், இந்த குழந்தை இப்படி ஆனனால பாதிக்கப்பட்டேன், என்னோட மன பாதிப்புகள் ஜாஸ்தி ஏற்படுது, சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எனக்கு ஜாஸ்தி ஏற்படுது அப்படின்னா இது என்னன்னா நீங்க காதல் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த டைம்லயே வந்து முதல் இரவு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்க்கு போகாம எதனால அது லவ் மேரேஜ் இருக்கட்டும், காதல் பண்றது தவறே கிடையாது ரைட்டுங்களா. ஆனா அந்த லவ் மேரேஜுக்கான ஒரு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கக்கூடிய டைம்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு
கர்மாக்கள் சேரது கிடையாது, நல்ல குழந்தைகள் பிறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பல பேருக்கு வந்து வீட்டுல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டு முதல் இரவு நடந்த பின்னாடி குழந்தை பேர் இல்லாம இருக்கு. திரும்பி அவங்க ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது நீங்க வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உண்மையா? உண்மையாவே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது நல்லதா? கண்டிப்பாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த காலத்துல வந்து வேக்கப் டைமே இதுதாங்க. இப்ப வந்து என்னன்னா சூரியனை பார்க்கறது இல்ல சில பேர். சில பேர் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறாங்க. முன்ன காலத்துல வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறத நம்மளோட வேக்கப் டைமா இருந்துச்சு. நம்ம எந்திரிக்கணும் 4:30 மணிக்கு நம்ம எந்திரிச்சிடணும். இதான் கான்செப்ட். ஒரு ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான் அப்படின்னா 4:30 மணிக்கு அவன் முடிச்சிடணும். நைட்டு வந்து ஒரு 8, 8:30 தூங்க போயிடணும். சன்செட் ஆனோடனே போய் படுத்துடணும். காலையில 4:30 மணிக்கு நம்ம வந்து சூரியன் வரணும்னா நம்ம எந்திரிச்சு உட்காந்துடணும். இதுதான் வந்து ஆக்சுவலா இருந்தது. பட் இப்ப நாளடைவுல இது எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த 4 to 6 இருக்கும்போது இந்த சாந்தி முகூர்த்தம் பண்ணிக்கலாம், இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து ட்ரெண்டிங், ரைட்டுங்களா? சும்மா ட்ரெண்ட் பண்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயமே தவிர, அந்த கால தொட்டு உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கறதான் மனோகாரகம், ரைட்டுங்களா? 4 to 6 மனம் தூய்மையாகும். ஒரு ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மன தூய்மை தேவை கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு ஹை பிளாக்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் தேவைப்படுது. அப்ப ஏன் சாந்தி முகூர்த்தம் அந்த காலத்துல பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 வச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் அதை ராத்திரி டைமா சொன்னாங்க? ஏன் முதல் இரவுன்னு சொன்னாங்க முதல்ல இல்லைங்களா? இது முதல் பகல்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கும் போது இந்த 4 to 6 காலையில பண்ணும்போது உங்களோட 6ஆம் லெவல் நல்லா இதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லைன்னு கிடையாது. பட் அது வந்து இட்ஸ் நாட் டைம் ஃபார் யுவர் இன்டர்கோர்ஸ். உங்களோட இன்டர்கோர்ஸ் டைம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா நைட் டைம் இருக்கிறதாங்க பெஸ்ட் உங்களுக்கு. இது குழந்தை நீங்க நிறைய பேர் வராங்க சாந்தி முகூர்த்தத்துல வந்து நேரம் குறிச்சு கொடுத்து குழந்தை வந்து பிறக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் சாந்தி முகூர்த்தம் ஒரு ஜோதிடர் குறிச்சு கொடுக்கறது வந்து குழந்தைக்காக குறிச்சு கொடுக்கறது கிடையாது. அந்த ஒரு ஆணும் பெண்ணும் இணையத்துக்கான ஒரு டைம் பீரியடை குறிச்சுதான் கொடுக்குறோமே தவிர அது வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பேரை கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தை பேரை கொண்டு வந்து சொல்லக்கூடியது அவங்களோட சுய ஜாதக அமைப்பு, ரைட்டுங்களா? இது நம்ம எத்தனை சாந்தி முகூர்த்தம் வந்து குறிச்சு கொடுத்தும் அந்த வேலையில குழந்தை ஆகாத பேரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல உங்களோட ஜாதகத்துல குழந்தை பேரு எப்படி இருக்கு? கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ஆண் பெண் இருவரும் இணையறதுக்காக குறிக்கக்கூடிய நேரம் தான் வந்து சாந்தி முகூர்த்தமே தவிர அவர்களுடைய குழந்தை பேருக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு உண்மையாவிலே ஜாதகத்துல வந்து கஜபுத்திர யோகம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பேரு அமையுமா? கண்டிப்பாங்க. இந்த கஜபுத்திர யோகம் அப்படிங்கிறது வந்து யோகங்கள் வந்து 1008 யோகங்கள் இருக்கு, ரைட்டுங்களா? கஜம் அப்படிங்கிறது யானை, ரைட்டுங்களா? புத்திரம் அப்படிங்கிறது குழந்தை, இது நம்மளுக்கு தெரியும். இந்த கஜம் வந்து ஜாதக ரீதியா குருவோட கிரகத்தை குறிக்குது. ஜோதிடமும் அதேதான் சொல்லுது உங்களுக்கு. குரு வந்து குழந்தைக்கு காரகன்னு சொல்றது. ஒரு ஜாதகத்துல குரு வீக்காவோ இல்ல வந்து 6, 8, 12 ஒரு இடம் சொல்லுவோம். அந்த இடத்துல மறைஞ்சாச்சு இல்ல நீச்சமாயாச்சோ அந்த ஒரு கப்புளுக்கு வந்து அந்த ஒரு பேருக்கு வந்து குழந்தை ஆகிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். கஜபுத்திர யோகம் அப்படிங்கிறது 100% எல்லாத்துக்கும் இந்த யோகம்ன்ற அந்த டேர்ம் வந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்குமே தவிர குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இது எல்லாத்தையும் கடந்து வந்தாலுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள 19 பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது. இந்த 19 பொருத்தத்துல ஒரே ஒரு பொருத்தம் 18 பொருத்தம் கரெக்டா இருந்து அந்த ஒரு ரஜ் அப்படின்றக்கூடிய பொருத்தம் மட்டும் சரியா இல்லைன்னா அந்த வாழ்க்கையே சரியா அமையாது, அந்த ஜாதகமே இணையாதுன்றாங்க. இது உண்மையா? 19 பொருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல பார்க்கக்கூடியதாங்க. இதைதான் இப்ப நம்ம வந்து ஷார்ட் பண்ணி 10 பொருத்தம் இருந்தா 10க்கு 8 இருக்கு, 10க்கு 9 இருக்குன்னு சொல்லிட்டு ஹைராக்கில கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ப்ரியாரிட்டி ஆஃப் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருத்தங்கள் தான். பட் இது வந்து பேசிக்கான விஷயம். ஒரு எலிஜிபிலிட்டி ஆஃப் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருத்தங்கள் நம்ம பாக்குறோம். பட் இந்த பொருத்தம் மட்டும் ஒரு ஒரு திருமணத்தை தீர்மானம் செய்யுதா, ஒரு ஒரு ஹாப்பி லைஃபை தீர்மானம் செய்யுதா? இப்ப வந்து அது ஒரு டிவோர்ஸ்க்கு முடியாம ஒரு லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த பொருத்தங்கள் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அப்படி சப்போர்ட் பண்றது கிடையாதுங்க. 10ல 10 பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு பேர் உங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கல்யாணம் ஆன 3ஆம் நாளே பிரிஞ்ச ஆட்களும் இருக்காங்க, ரைட்டுங்களா? 10ல உங்களுக்கு ஒரு பொருத்தம் 2 பொருத்தம் இருந்து அவங்க 80-90 வயசு இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்புகள் என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க இன்னும். இது அப்ப எதன் அடிப்படையில பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல உங்க கட்ட பொருத்தம் வந்து ரொம்ப மேண்டட்ரிங்க. அதைதான் நான் இனிஷியலாவே சொல்லிருப்பேன். உங்களோட லக்னம் அப்படிங்கிறதாங்க ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டேன். இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் உங்களோட 7ஆம் கட்டம், அதாவது உங்களோட கலத்திர ஸ்தானம், உங்களுக்கான பேர் எப்படி இருக்கு, ஆப்போசிட் வந்து உங்களோட
சார்ட்ல உங்களோட பார்ட்னர் எப்படி இருக்க போறாருங்க, ப்ரொலாங்கா நீங்க லைஃபை கொண்டு போவீங்களா, எத்தனை வருஷம் உங்களால வாழ முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீடியால ரொம்ப இந்த டைவர்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குங்க, செலிபிரிட்டிஸ்க்கு நடுவுல. இதெல்லாம் எப்படி நடக்குது, நம்ம வந்து பண்ணும்போது ஆச்சரியமா பார்ப்போம், எப்படிடா இவங்க வந்து இப்போ இது வந்து ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்குது. திருமணம் பண்றாங்க, 10 வருஷம் இருக்கிறாங்க, 20 வருஷம் இருக்கிறாங்க, ஒரு டிவோர்ஸ்க்கு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப வந்து அவங்களோட பொருத்தங்கள் பார்க்கலையா, அப்ப இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்றாங்க, அப்ப அந்த பொருத்தங்கள் வேலை செய்யலையா அப்படின்ட்டு. ஸோ இந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி, திருமணம் பண்ணலாமா இவங்களுக்கு அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிலிட்டி தான். மெயினான விஷயங்கள் என்னன்னா அவங்களோட கட்ட பொருத்தம். ஸோ யாரு பார்த்தாலுமே திருமணம் செய்யும் போது இது ஜாதக அமைப்புல வெறும் நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, இந்த 19 பொருத்தங்கள் மட்டும் பார்க்க வேண்டாம். கட்ட பொருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட ஜாதகத்துல திருமணம் ஆன உடனே ஒரு நெகட்டிவான தசா புத்திகள் வரும்போது அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மேரேஜ் ஆன கையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருவாங்க, அது டிவோர்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப யாருமே 2 ஜாதகம் வரும்போது கட்டமைப்புகளை பார்த்து உங்களோட ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்து திருமணம் செய்யும் போது டைவர்ஸ் நிறைய தடுக்கலாம். ஜோதிடம் காமம் ரெண்டுமே ஒன்னா பார்த்தக்கூடிய காலகட்டங்கள்லயும் நம்ம பயணிச்சுதான் வந்திருக்கு. காம ஜாதகம்ன்றது உண்மையா? காம ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குங்க, உண்மைதான். அது வந்து ஜாதக அமைப்புல வந்து கிரகங்கள் ரீதியா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாத்துக்குமே எல்லா வகையிலும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகம் கட்டாயம் இந்த 12 வீட்டுக்குள்ளார எங்கேயாவது ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருந்துதான் ஆகும். இல்ல காம ஜாதகம் அப்படிங்கும்போது உணர்வுகள் உணர்ச்சிகள் அந்த பர்டிகுலர் ஆட்களுக்காகட்டும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ உங்களுக்கு சுரபிகள் ஜாஸ்தி சுரக்கும். இந்த சுரபிகள் சுரக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் சுக்கிரன். நீங்க அந்த தயிர் வடையை பத்தி கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே சுக்கிரன் தான் நீங்க வந்து ஹார்மோன்ஸ்க்குரியவர், ரைட்டுங்களா. இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல ரொம்ப உச்சம் பெற்றிருந்தாலும் பிரச்சனைகளை கொடுப்பாரு. ராகு அப்படிங்கிற அந்த கிரகத்தோட இணையும் போது பாத்தீங்கன்னா இது வந்து காமத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகமா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பரவலா போகுது, ரைட்டுங்களா. இப்ப இப்போதைக்கு எனக்கு இந்த சப்போர்ட் இந்த இடத்துல இருந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அதோட வியூஸ் வந்து வேற மாதிரி போக ஆரம்பிக்குது. அந்த அடிப்படையை தான் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேருங்கிறது வருது. ஒரு இடத்துல வந்து அந்த உணர்ச்சிகள் உணவுல கட்டுப்படுத்த முடியாம போறதுக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இந்த ராகு சுக்கிரன் உங்களுக்கு வந்து அதி வலுவா இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தை நம்ம காம ஜாதகம் நம்ம சொல்லலாம். இப்ப ஜென்ரலா இப்ப நீங்க சொன்னீங்க சுக்கிரனுடைய பார்வை அதிகமா இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த காமம் ஆகட்டும் ஈர்ப்பாகட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கடந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது காதல் இப்பொழுது கை கூடுறதே கிடையாது இங்க இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு. இதுக்கு காரணம் என்ன? இருக்கக்கூடிய எல்லா 2K கிட்ஸுக்கும் சுக்கிரனுடைய பார்வை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. சுக்கிரனோட பார்வைகள் ஜாஸ்தி இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட பார்வைகள் ஜாஸ்தி இருக்கும்போது ஈஸியா பெண்களை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டுங்களா. இதை நான் செகண்டுக்குள்ள கரெக்ட் பண்ணிடலாம், இந்த பொண்ணு எனக்கு விழுந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. நான் பாரு எனக்கு ஒன்றும் 10 நாள் தான், 2 நாள் பேசினா 3 நாள் கரெக்ட் ஆயிடுன்னு சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அவங்க ஜாதகத்துல சுக்கிரனோட அமைப்புகள் சிறப்பா இருக்குங்க. இது இப்போ இருக்கக்கூடியதுல சுக்கிரன் செயல்படுறாரோ இல்லைன்னா ராகு நல்லா செயல்படுறாரு, ரைட்டுங்களா. ஸோ என்னடா 2 கிரகத்துக்கு என்ன ஃபுல்லா கிரகங்கள் ரீதியாவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து ராகுவின் பிம்பங்களை தான் இப்ப இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த பூமி மாறிட்டு இருக்கு. ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதுவான ஒரு எக்ஸ்போஷர். ஒரு விஷயத்த வந்து புதுமையா பண்ணணும், புதுசா தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பென்ஷன் ஆகணும். நான் ஒரு எந்த விஷயமே எனக்கு பத்தல, ஆசைகள் அதிகம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே வந்து ராகுவை வந்து போகர் அப்படின்னு சொல்ல மாதிரி என்ன போகத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், அவங்களுக்கு வேகம் ஜாஸ்தி இருக்கும், அந்த இன்டிமசி ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலுமே ஈர்ப்புகள் ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது வந்து இந்த ராகுன்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஆசைகள் தான் பலப்பட்டு இப்ப இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடை போட்டுக்கல ஒரு ஆசை, அதுலயும் ராகு இருக்கிறாரு, ரைட்டுங்களா. ஒவ்வொருத்தருக்கு ஆண்கள் மேல ஆசை, அதுலயும் ராகு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு பெண்கள் மேல ஆசை, அதுலயும் ராகு இருக்காரு. இந்த ராகு வந்து எல்லா பக்கமும் ஆசைகளை கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ராகு தான். ஆனால் சுக்கிரனோட ஒரு கிரியேட் ஆகி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு பெண்கள் மேல ஒரு ஈர்ப்புகள் போகுது. அதே சுக்கிரன் செவ்வாய் மேல உங்களுக்கு வந்து ராகு வந்து செவ்வாய் மேல கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்புகள் ஜாஸ்தி போகுதுங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ராகு மேல எப்ப இருந்துகிட்டே இருக்கோ இந்த 2K கிட்ஸ் கிடையாது, இதுக்கு மேல 3K கிட்ஸ் வந்தாலும் சரி 4K கிட்ஸ் வந்தாலும் இந்த விஷயங்கள் பெருசாயிட்டே தான் இருக்கணும். அப்ப இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் இப்ப இருக்கணும். ஏன்னா ஒரு பேரண்டல் செக்ஷன் நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்ம குழந்தைகள் வந்து எந்த குழந்தையுமே இப்படி போகணும், தவறான ஒரு வழியில போகணும்னு எந்த பேரண்ட்ஸுமே நினைக்க மாட்டாங்க.
ஈவன் 2K கிட்ஸ் நாளைக்கு பேரண்ட்ஸா ஆகும்போது அந்த மைண்ட் உங்களுக்கு கட்டாயமா இருக்குதான் செய்யும். நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இப்ப வந்து அந்த காலத்தை பார்த்தா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரொம்ப காமன் ஆயாச்சு. இப்போ எஜுகேட்டே பண்ண தேவையில்லை, தே ஆர் கெட்டிங் செல்ஃப் எஜுகேட்டட் இல்லைங்களா. ஒரு போனை பார்த்தாலும் அவங்க ஈஸியா வந்துட்டு இதுதான் அப்படிங்கிறது நம்ம வந்து எஜுகேட் ஆகிக்கிறோம். சில இடத்துல இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறதும் 2K கிட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிறோம். ஏனால் இது எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய நேரம் ஒரு டைம் பாஸா நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எல்லாமே கர்ம பதிவு, அது எல்லாமே ரெக்கார்டிக்கலா கர்மாவா ஆகுது. இந்த கர்ம விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு உடல் பாதிப்புகளை கொண்டு வரும். அது பிசிக்கல் ஏல்மெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மென்டல் ஏல்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்ணாபின்னான் போய் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு 2 வகையிலும் பாதிப்புகளை உண்டாக்குது. இந்த பாதிப்பு தன்னை பாதிக்காட்டிலும் தன்னோட ஜெனரேஷனை 100% பாதிப்புகள் கொண்டு வரும். இது மூல நூல்கள்ல வந்து கூறப்பட்டுள்ளதுதான். ஏனால் கலிகாலம், இந்த கலிகாலத்துல இந்த வருஷங்கள் இதெல்லாம் நடக்குங்கிறது ஏற்கனவே வந்து ப்ரீ டிசைன் ஒன்றுதான் ரைட்டுங்களா. களி முத்தி போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த முத்தல் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடிய விஷயமாவே இருக்காது. பட் என்னன்னா எல்லாரும் செக்ஸை பேஸ் பண்ணி ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி, காமத்தை பேஸ் பண்ணி ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி போகாம அவங்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈர்ப்புகள் இருக்கும்போது ஒரு ஆணோ ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆசைப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா ஒரு நல்லபடியா போறதுக்கான ஒரு இது.